ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சதவீதத்திலேருந்து ஒரு கொஷின் பார்க்கலாம். பாருங்கள், ஒருவர் 10 பங்குகளை 25,000க்கு வாங்குகிறார். அதன் மதிப்பு முதலாம் ஆண்டு, அதான் ஃபஸ்ட்டு வருஷத்தில் 4% உயர்கிறது, 2ஆம் ஆண்டில் 8% உயர்கிறது, 3ஆம் ஆண்டில் 10% குறைகிறது. இங்கே முதல் 2 வருஷத்தில் உயர்கிறது, கரெக்டாக உயர்கிறது. ஆனால் 3ஆவது வருஷத்தில் குறைகிறது. எத்தனை 10 ஆண்டு முடிவில் அவர் மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம் கேட்டால் சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், 25,000 ஓகேங்களா. 25,000 முதல் வருஷம் எவ்வளோ ஏறுகிறது? 4%. அதாவது 100%லேருந்து 4ஆக இருந்திருக்கும். அப்போ 100 கூட கூட்டினா 104/100. ஓகேங்களா. அடுத்தது 2ஆம் ஆண்டில் உயர்கிறது. அப்போ 100 கூட 8 சேர்த்தா எவ்வளோ சதவீதம்? 8%. 108/100. அடுத்தது 3ஆவது இன்ட்டு 3ஆம் ஆண்டில் 10% குறைகிறது. அப்போ 100ல் 10 கழிச்சுக்கணும். ஏன்னா 100ல் உயர்கிறதுனா கூட்டிக்கணும், 100ல் குறைகிறதுனா 100ல் கழிச்சிக்கணும். 100ல் கழிச்சா 90. ஏன்னா 10% குறைகிறதா? அவ்வளோதாங்க. இது சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 1 2 3 0 1 2 3 0. இங்கே ஒரு 0 இருக்கா? இங்கே ஒரு 0. இங்கே பாருங்கள், ஒரு 25 25, 4 25, 100. ஓகேங்களா. ஒரு நாள் 4, 2 நாள் 8, மீதி 2 இருக்கும். 5 நாள் 20, 6 நாள் 24, 7 நாள் 28. ஓகேங்களா. இப்போது மீதி என்ன இருக்குது? ஒரு 104 ஒன்று இருக்குது, 27 இருக்குது, 9 இருக்குது. பாருங்கள், 27 × 9 போட்டால் 9 7 63 இன்ட்டு 9 2 18, 18 ஒரு 6 24. அப்போது 243 இன்ட்டு மீதி என்ன? 27. ஒரு 2 14 3 சாரி, இங்கே 27 வராது. இருங்க, 1 செகண்ட். நமக்கு என்ன வரும்னா 243 இன்ட்டு 104 இதோ இருக்குங்களா, 104. இதை தான் மல்டிப்ளை பண்ணோம். 4 3 12, மீதி 1 ஆச்சா? 4 நாள் 16 1 17 1, 4 2 8 8 1 9, 0க்கு 0 0, 3 0வா? 1 4 2. அப்போது ஆன்சர் என்ன வரும்னா 2 7 9 3 12, 12 1 5 2. அப்போது 25,272 தான் ஆன்சர். 25,272. பாருங்கள், அவ்வளோதான். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேங்களா. நீங்கள் கொஷின்ஸை பார்க்குறத விட, நான் சொல்லும் போது பார்க்குறத விட கொஞ்சம் நீங்களும் போட்டு பாருங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. பார்க்காம போட்டு பாருங்கள், எங்கே மிஸ்டேக் வருதுன்னு பாருங்கள். மறுபடியும் பார்த்து கூட ஒரு தடவை போட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.